வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ ஒரு மாதிரி மோட்டிவேஷனான வீடியோ. இது வந்து ஸ்பிரிச்சுவலி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் வித் மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி இது. இது என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு சார் நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், நான் ஃபவுண்டேஷன் நல்லா படித்தேன், நான் இன்டர் நல்லா படித்தேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன், என் லைஃப்பில் நான் ஃபெயிலியரே பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபெயிலியர் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு புலம்புறாங்க. இது வந்து ரொம்ப நார்மல். இந்த ஃபீல்டில் நான் வந்து 2008லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் 2008 டுவெல்த்து முடிச்சதுலேருந்து, டுவெல்த்து முடிச்ச அடுத்த நாள்லேருந்து, நான் அடுத்த நாள்னு சொல்ல மாட்டேன், மேபி ஒரு வாரத்துலேருந்து நான் சிஏ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் நான் 15 வருஷமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஃபீல்டில் நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன். என் வயசு பசங்களை பார்த்துருப்பேன், என்னோட சீனியர்ஸை பார்த்துருப்பேன், என்னோட ஜூனியர்ஸை பார்த்துருப்பேன், நிறையா பேரண்ட்ஸை பார்த்துருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். இந்த மாதிரி நடக்கிறதுன்றது இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தனியாள் உங்களுக்கு தான் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் நடக்குது இந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களை மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஒரு காலத்தில் வருத்தப்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக மாறி இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப நார்மல். ஃபெயில் ஆகிறது, திருப்பி பாஸ் ஆகிறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் எஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆறுதல் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, திரும்பி ஏஞ்சி நடக்கிறதுக்கு, திரும்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அது வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சரியாயிடுவீங்க. பட் ஒரு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் 1 வீக் ஆகும்போது எப்படி அந்த பேக் டு ஃபார்ம் வருது, எவ்வளோ குவிக்காக பேக் டு ஃபார்ம் வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர் தான் ஒரே ஒரு காரணம். இன்னைக்கு பசங்கள்லாம் தே ஆர் ஃபீலிங் வெரி ஷை, அதாவது ரொம்ப வெக்கப்படுறாங்க ப்ரே பண்ணுறதுக்கே நான் சொல்லுவேன். அதுவும் எஸ்பெஷலி ஹிந்துஸ். முஸ்லீம்ஸ் அவ்வளோ வெக்கப்படுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்டியன்ஸ் கூட அவ்வளோ வெக்கப்படுற மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் ஹிந்துஸ் எஸ்பெஷலி அது டியூ டு நம்ம ஊரில் இருக்கிற பாலிட்டிக்ஸ்னாலேயோ என்னவோ தெரியல, சிஸ்டம்ஸ்னாலையா என்னன்னு தெரியல, ஹிந்துஸ் வந்து ப்ரே பண்ணுறதுக்கே வெக்கப்படுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னா சாமிக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது வந்துட்டு ப்ரேயர் கிடையாது. ப்ரேயர்ன்றது இப்போது நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், நம்ம கண்ணை மூடினதுக்கப்புறம் நம்ம ஒரு கோயிலுக்கு போன மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நீ நார்மலாக இப்போ எவ்வளோ தடவை எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்ப, உனக்குன்னு ஒரு ஃபேவரட் கோயில் இருக்குது, ஓகே, அது வந்து உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். கண்ணை மூடினா அப்படியே நீ அதை நினைக்கணும். நான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறேன், நான் வந்து செருப்பை வாசலில் கழட்டி போடுறேன், அதுக்கப்புறம் அந்த பிரகாரத்தை சுற்றுறேன், அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட போய் உட்காடுறேன். இப்போ வந்து எனக்கு எதிர்க்க வந்துட்டு அந்த சுவாமி இருக்குது, நான் வந்து இப்போ சாமி கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் வந்து புலம்புறேன், இங்கேப்பா நான் ரொம்ப நல்லா படித்தேன், நான் எப்படி ஃபெயில் ஆக முடியும், நீ என்ன எனக்கு ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்கள் கண்லேருந்து தண்ணி வரும், அப்படியே தண்ணி கொட்டும். நான் நிறையா கேட்டிருக்கேன். இப்போது ரமண மகரிஷி எல்லாம் அவர் வந்துட்டு மகாபாரத்தையோ ராமாயணத்தையோ எடுத்து படிக்கும்போது அதாவது அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னா, அவரே அங்கே இருக்க மாதிரியும் அந்த கடவுளை பார்த்து அவங்களோட மேபி அந்த அவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்த்து அவருக்கு வந்து ஆனந்தம், அவ்வளோ ஆனந்தம் வருமா. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சனை நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே தொட்டு பார்க்கணும் போல தோணும்ல, அப்படி அப்படி தி பெஸ்ட் பர்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்க அம்மா வந்து ரொம்ப நாளாக வெளியூர்ல இருக்காங்க, இப்போ வெளியூர்லேருந்து கிளம்பி இப்போ வராங்க, ஆர் நீ வந்து ரொம்ப நாளாக ஹாஸ்டலில் தங்கியிருக்க, நீ கிளம்பி இப்போ ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரேன்னா அப்போ மிஸ் பண்ணிருப்பல உங்க அம்மாவை ரொம்ப. அப்ப 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 அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும், ஓடி போய் கட்டி பிடிப்பியா? இப்போ ஒரு குழந்தை, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு வரேன், ஓகே, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரேன், என் பையன் ஒரு 5 மணி நேரம் என்ன மிஸ் பண்ணியிருப்பான். அப்போ வந்த உடனே அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது, தத்தக்கா தான் நடப்பான், நடக்க கூட தெரியாது, ஓடி வந்து கட்டுப்பிடிக்கும் போது ஒரு ஒரு ஆனந்தம் நம்மளே அறியாம வரும் தெரியுமா. அந்த மாதிரி ஹி ஃபெல்ட் அப்படின்வாங்க. அப்ப படிக்கவே முடியாது அவரால், அடுத்த பேஜே படிக்க முடியாது, அழுதுனே இருப்பாராம். ஸோ நீ வந்து இஃப் யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் தி காட், யூ வில் ஸ்டார்ட் கிரையிங். உண்மையை சொல்ல போனால் எனக்கு நிறைய தடவை அது மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஆர்கியூ பண்ணுவேன் கடவுள்கிட்ட, ஏன் எனக்கு எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஆர்கியூ பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போச்சு. நான் எதிர்பார்த்ததோட எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அப்போ நான் ஆர்கியூ பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நான் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. 3rd இயருக்கு அப்புறம் தான் அது எனக்கு ஒரு ஃபீலே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் ஆச்சு, நான் தனி கொடுத்தன வர வேண்டியதாக போச்சு. ஸோ ரொம்ப நான் ஒரே பையன் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா தான் எனக்கு உலகமே. ஆனால் வேற வழி இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளில வர வேண்டியதாகி போச்சு. அப்போது என்னதான் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் தான் சொல்யூஷன். ஆனால் நினச்சபடி அது நடக்காது. அப்படின்னும் போது நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஒரு ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நான் அதை யோசிச்சு ஆர்கியூ பண்ணுவேன்.
அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு கடவுள். லைக் நோ, ஏய் வரும்டா, உனக்கு தலையில எழுதியாச்சு வரும், நீ ஏன் இப்போ என் கூட வந்து ஆர்கியூ பண்றன்ற மாதிரி எனக்கு கடவுள் சொல்ற மாதிரி தோணும். இது எதுவுமே நான் வாய் விட்டு பேசுறதோ இல்லைன்னா அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் ஆல் ஃபுல் ஆஃப் லைக் எனக்குள்ள இருக்கிற அந்த திங்ஸ் தான். இது எதுவுமே வெளியில இல்லை, இது எல்லாமே உள்ளதான் இருக்குது. நான் அவங்களையே நான் இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் இதை நான் ஆர்கியூ பண்றேன்ட்டு இல்லை, நான் கோயிலையே எனக்குள்ள கொண்டு வந்து இதை ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணுவேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சரியாயிடும். ஓகே, இப்போ ஒரு ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு அப்பா அம்மா மேல ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கோவத்தை கத்தினா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க அப்பாவை கத்தின மாதிரி நீ மனசுக்குள்ள நினைச்சா கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்படி நம்ம திட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ வாயில எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது அவங்களுக்கு போய் சேர்ந்து நம்ம ஃப்ரீ ஆகணும். இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, நான் அவங்களை கத்திட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சார், நான் அவங்களை திட்டி விட்டுறேன், இப்போ திட்டி விட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும்னுவாங்க. திட்டி விட்டா நிம்மதியா இருக்கிறது எஸ், நீ திட்டுற, ஆனா அவங்க கேட்காம கூட திட்டலாம். சம்டைம்ஸ் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் திட்டும் போது எப்படி திட்டுவோம், நம்ம டீச்சர்ஸ் கேட்கற மாதிரி திட்டுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டீச்சரை திட்டுவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்றது விஷயம் இல்லை, நான் கத்தி முடிச்சிட்டேன் அப்படின்றதான விஷயம். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இது ப்ரே பண்ணா நடந்துருமா அப்படின்னா கேட்டீங்கன்னா, நீங்க அதான் சொல்றேன்ல, இதெல்லாம் நீங்க வந்து ஆர்கியூவே பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும் அப்படின்னா, லைக் உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இன்னொருத்தவங்கள நீ நம்பணும். அந்த இன்னொருத்தவங்க வேற யாரும் இல்லை, அதுதான் வந்து இந்த இந்த நேச்சர்னு சொல்லலாம், இந்த பிரபஞ்சம்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாருக்குமே ஒரு டைம் வரணும், சரியா? அந்த டைம் வந்தா அது நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரணும், எல்லாருக்கும் ஒரு டைம் வரணும், எல்லாருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு சம்டைம்ஸ் இன்னைக்கு அந்த டைம் இல்லை, நாளைக்கு அந்த டைம் வரும். அந்த டைம் வரும்போது நீ அங்கே இருக்கணும், நீ அந்த எக்ஸாம் எழுதணும். நீ பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அன்னைக்கு உனக்கு டைம் இருக்கும், ஆனால் நீ அன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். உனக்கான அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும், ஆனால் நீ அன்னைக்கு போயிருக்கவே மாட்டேன்ற மாதிரி. ஸோ நான் வந்து போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் சிஏ விட்டுலாம். இப்போ ஒரு பையன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான், ஃபவுண்டேஷனில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். அதுவும் 210 மார்க் எடுத்து லால ஃபெயில் ஆயிட்டான். இப்போ 210 மார்க் எடுத்து லால ஃபெயில் ஆன பையன் எவ்வளோ உடஞ்சு போயிருப்பான்? கண்டிப்பாக உடஞ்சு போயிருப்பான். ஆப்வியஸ்லி நான் போன தடவை கூட சொன்னேன், சந்தோஷ்னு ஒரு பையன் ஃபவுண்டேஷன்ல லால ஃபெயில் ஆயிட்டான் போன அட்டெம்ப்ட். அவன் 230 எடுத்துதான் நினைக்கிறேன், 230 எடுத்துதான் போன தடவை லால ஃபெயில் ஆயிட்டான். இந்த தடவை அவன் பாஸ் ஆயிட்டான். ஓகே, இவன் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நான் போன தடவை சொன்னது, அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி அன்னைக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, இன்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இத்தனைக்கும் இப்போ அதோட ஐ திங்க் 4 மார்க் கம்மி தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த அட்டெம்ப்ட். ஓகே, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, பட் அவனுக்கு இன்னைக்கு டே வந்துருச்சு. ஸோ எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. இப்போ ஹன்சிதை கூட நான் சொல்லுவேன், ஹன்சித் வந்துட்டு நான் 2 தடவை இன்டர்வியூ எடுத்திருப்பேன். ஹன்சிதை 2 வருஷம் வந்து அவன் இன்டர்ல ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ படிச்சான், அவன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான், அவங்க ஒழுங்காக கிளாஸ் எடுக்கல மாதிரி இருக்கும். அவன் சொல்லுவான், சார் உங்களை மீட் பண்ண டே தான் சார் என் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட். உங்களை நான் ஒரு நாள் மீட் பண்ணேன், நான் ஏன் அந்த 2 வருஷத்துல உங்களை மீட் பண்ணவே இல்லை, நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு ஏன் தெரியல. அப்போ கூட யார் சொன்னாங்க, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்க. எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு எதுக்கு எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி சொல்லணும்? அப்புறம் எங்க அம்மா வந்து என்கிட்ட உங்களை பத்தி ஏன் சொல்லணும்? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இது எல்லாமே வந்துட்டு நடந்தது சார். அதான் சார் நான் சொல்லுவேன் எப்பவுமே, நல்ல நேரம் வந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். நீங்க தான் உங்களை இட்ஸ் அப் டு யூ, லைக் நோ டு பிலீவ் யுவர் செல்ஃப், டு பிலீவ் காட். இப்போ எதுவுமே நம்பிக்கை இல்லாம இருந்தா லைஃப் எப்படி அடுத்த நாள் போகும்? நான் நெக்ஸ்ட் டே எழுந்துக்கணும், இன்னையோட என் வாழ்க்கை முடிய போறது இல்லை. நான் நெக்ஸ்ட் இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுந்துக்கணும், திருப்பி நாளைக்கு படுத்து நாளைக்கு எழுந்துக்கணும். எழுந்தாச்சுன்னா அந்த டே வந்து ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் காலையில 4:30 மணிக்கு இன்னைக்கு எழுந்துக்கிறேன்னா அந்த 4:30 மணிலேருந்து நான் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த டேல நான் உருப்படியாக ஏதாவது செய்யணும். நான் எதுவும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, ஐயோ இது நினைச்சு, அதெல்லாம் சைட்ல வைக்கணும். உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அதெல்லாம் ஒரு 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 சைடு. அடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகே, இப்படியே நினைச்சு படிக்கிறத விட்டுட்டீங்கன்னா 1.5 மாசம் புசுக்குன்னு ஓடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடும். அதனால ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அழணும்னு இருந்ததுன்னா கண்ணை மூடின்னு அழுங்க, ஒரு ரூமை சாத்திக்குங்க, நல்லா அழுங்க, கடவுள்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க, உங்களோட சிந்தனையிலேயே ஆர்கியூ பண்ணுங்க. ஹீ வில் பிளஸ் யூ. நிறைய ப்ரே பண்ணுங்க, நிறைய பாட்டு பாடுங்க. நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சில டைம் நான் கோவிந்தாஷ்டகம் சொல்லும்போது நான் அப்படியே அழுவேன். அதுக்கப்புறம் சில டைம் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லும்போது நான் அப்படியே அழுவேன். சில டைம் வந்துட்டு ஐகிரி நந்தினி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே எனக்கு அழுக வரும். ஸோ we have to immerse in that ன்னு சொல்லுவேன். லைக் நம்ம முழுகிடணும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம். ஓகே, அந்த 15 நிமிஷம் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. நான் ஒன்று சரிமா மெடிடேஷன் பண்ணும்போது பசங்கிட்ட கேட்பேன், சரி நீங்கள் எவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஒரு 15 நிமிஷம் பண்ணியிருப்போமா அப்படின்வாங்க.
4 நிமிஷம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 4 நிமிஷம் அவங்க பண்ணதே அவங்களுக்கு 15 நிமிஷம் ஃபீலிங் கொடுக்கும். நான் அப்பதான் நினைப்பேன், லைக் நம்ம ஸ்பேஸுக்கு போறோம், அங்க டைம்லெஸ்னஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இதுவா கூட இருக்கலாம்லாம் நான் நினைப்பேன். சில டைம் வந்துட்டு நம்ம மத்தியானம் ஒரு ½ அன் ஹவர் தூங்கியிருப்போம். தூங்கிட்டு நம்ம கில்ட்டில அப்படியே எழுந்துப்போம். ஐயோ 4 மணி நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு எந்த கட்சியில் ½ அன் ஹவர் தான் இருக்கும். ஐயோ ½ அன் ஹவர் தானே. ஆனா எனக்கு கிடைச்ச அந்த ஸ்லீப்போட ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கான ஹாப்பினஸா இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். நீங்க வந்து ப்ரே பண்ண போறது என்னவோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். மனமுருகி ப்ரே பண்ணீங்கன்னா 5 நிமிஷம் கூட ப்ரே பண்ண முடியாது. அவ்வளவுதான் உங்களால ப்ரே பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு பெரிய டைம் மாதிரி தெரியும். ஏன்னா நீங்க அந்த மோடுக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற டைம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் கண்ணை மூடி ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா நான் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்துருவேன். உண்மையை சொல்லப்போனா அந்த சக்திமான் பாக்குற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இப்போ நான் இங்கேருந்து எங்க அம்மா கிட்ட எப்பயாவது நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆனா என்னால ஃபோனும் பண்ண முடியாதுன்னா நான் கண்ண மூடி எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுப்பேன். இப்ப நான் எங்கேயோ இருப்பேன், எங்க அம்மா எங்கேயோ இருப்பாங்கன்னா லைக் நான் கம்யூனிகேட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது வந்து கிலோமீட்டர் இஸ் நாட் அ மேட்டர். நான் இங்கேருந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஹைப்பர் லூப் மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம அங்க போயிடுவோம். அந்த மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் பயங்கர ஸ்பீடா டிராவல் பண்ணும். சிக்கு 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 எங்கெங்கயோ போகும். அப்போ அதை ஒருநிலைப்படுத்துறது தான் கஷ்டம். அதை ஒருநிலைப்படுத்தும் போது உனக்கு டைம் மறந்து போயிடும். டைம் மறந்து போச்சுன்னா நீங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்குன்றது உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லைக் நீ ஓகே எழுந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் இருக்கும், 4 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா உனக்கு தான் நிறைய ஃபீல் இருக்கும். நீ நினைக்கிற எனக்கு டைமே இல்லை, நான் எப்படி மெடிடேஷன் பண்ண முடியும், 20 நிமிஷம்ன்றது பெரிய விஷயம், 10 நிமிஷம்ன்றது பெரிய விஷயம் என் வாழ்க்கையில நினைக்கிறேன். ஆனா 10 நிமிஷம் நீ கொடுத்தீங்கன்னா அது என்னவோ உனக்கு 10 மணி நேரம் இருந்த மாதிரிலாம் ஃபீலிங் கொடுக்கும் அதுக்குள்ள. ஸோ அது அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் வந்து உங்களுக்கு மனசு ஒருநிலைப்படும். இல்லைன்னா மனசு குதி குதின்னு குதிச்சுனே இருக்கும், மங்கி மாதிரி அது போயினே இருக்கும், இங்க அங்க அங்க அங்கன்னு. அப்ப என்ன ஆகும்னா நீ கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. படிக்கணும்னு நினைச்சா தூங்கணும்னு தோணும், திருப்பி படிக்கணும்னு நினைச்சா ஓடணும்னு தெரியும், திருப்பி படிக்கணும்னு நினைச்சா அழணும்னு தோணும். படிக்கிறத தவிர எல்லாத்தையும் மனசு செய்ய வைக்கும். ஸோ அந்த அந்த ஒருநிலை நீ படுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அது நீ சொல் பேச்சை கேட்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நத்திங் லைக் தட். அது சொல் பேச்சு உடனே எல்லாம் கேட்க ஆரம்பிக்காது. அது குழந்தை மாதிரி தான், அது இஷ்டத்துக்கு சாவடிக்கும் நம்மள. ஸோ அதை நீ ட்ரை பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ காம் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ பாட்டு நார்மலா இருப்ப. நீ நார்மலா இருந்தாலே போதும். நீ எக்ஸ்ட்ராடனரியா இருக்க தேவையில்ல, நீ எக்ஸ்ட்ராடனரியாலாம் படிக்க தேவையில்ல, நீ நார்மலா படிச்சாலே போதும். நான் எப்பவுமே என் லைஃப்ல வந்துட்டு நான் ரொம்ப சூப்பராலாம் படிக்க மாட்டேன். நான் நல்லா படிப்பேன். ஆனா நான் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட், டாப்பர், கிளாஸ் 5 வருவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில நான் பெருசா ஜெயிச்சதுக்கு காரணமே என்னன்னா என் மேலேயே நான் வச்ச நம்பிக்கை. யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க உனக்கு இது வராது, உனக்கு இது வராது, இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு. அது அவங்களோட ஒப்பீனியன். அதனால அவங்க மேல எனக்கு கோவம்லாம் கிடையாது. நிஜமா சொல்றேன், நிறைய பேர் மேல ஃபர்ஸ்ட் கோவம் இருந்துச்சு. ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஆமா அவங்களுக்கு எதிர்க்க நம்ம இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம், அப்ப அவங்களுக்கு இதுதானே தோணும் அப்படின்னு அது அப்புறம் அந்த நிமிஷத்துல எனக்கு கோவம் வரும். இப்ப நிறைய பேர் நான் சொல்லுவேன், நீ வந்துட்டு லெஸ் தென் 80 மார்க்ஸ் எடுக்கிறியா, சிஏக்குள்ள வராத அப்படின்னு சொல்லுவேன். 10th நீ லெஸ் தென் மார்க் 80 மார்க்ஸ் எடுக்கிறியா, 12th லெஸ் தென் 80 மார்க்ஸ் எடுக்கிறியா, சிஏக்குள்ள வராதுன்னு. அது வந்து என் பர்ஸ்பெக்டிவ். இதனால உனக்கு சிஏ வராதுன்னு சொல்லாது. ஓகே, உன் பர்ஸ்பெக்டிவ் வேற ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எனக்கு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதான்றதா விஷயம், அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதான்றது விஷயம் இல்லை. ஸோ என் லைஃப் பூராவுமே அப்படிதான் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. டாக்டர்லாம் சொல்லுவாங்க உன்னால குழந்தையே பெற்றுக்க முடியாது காரணம் சொல்லுவாங்க. ஐயோ என்னையா நீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் எனக்கு. நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணிட்டுமே அப்படிலாம் சொல்லுவாங்க. லைக் நோ சி இட்ஸ் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு கடவுள் இருக்காரு. நான் வந்து அதுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணுமோ அது நான் பண்ணணும். இப்போ காலங்காத்தால 4:30 மணிக்கு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா ஏஞ்சிக்கணும். காலங்காத்தால 1.5 hour ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ நீ நைட்டு சீக்கிரம் படுக்கணும், 10 o'clock முன்னாடி தூங்கிடணும்னா தூங்கணும். ஸோ அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணணும். அது பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ஆனா எல்லாமே நடக்கணும்னா அது எப்படி நடக்கும்? அப்போ நீங்க பாஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்குன்னு சில மெனக்கெட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணுங்க. சார் இதெல்லாம் பண்ணிட்டேன் பாஸ் ஆகலாம் கேட்காதீங்க. நான் இன்னும் சொல்றேன், நீங்க இன்னும் அப் டு த மார்க் வரலன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே உணராம வேற எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திருத்திக்கவே முடியாது. மிஸ்டேக் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது பிரச்சனை, அதை நான் திருத்திக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் திருத்திக்க முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது ஒன்று இருந்ததுன்னா உன்னோட சாவடிச்சிடும். நீ வந்து நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு எக்ஸாம் ஃபியர் இல்லைன்ட்டு, ஆனா உன்னே அறியாம உனக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்கும். நீ போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டேன். கிளாஸ் டெஸ்ட்ல 100க்கு 80 85 90 மார்க் எழுதுற ஆளு எக்ஸாமுக்கு போனா 75 மார்க் தான் எழுதுவான். உன் பேப்பர் நீ ஆர்டிஏல வாங்கி பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும், ஐயோ இவ்வளவு சொதப்பி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்மளே அறியாம ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது நம்மளை சொதப்பிடும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணால் மனசை ஒருநிலைப்படுத்தினா நீ நினைக்கிற இடத்துல உன்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீ நினைக்கும் போது உன்னால் தூங்க முடியும். நான் அப்பவே சொல்லுவேன், நீ நினைக்கும் போது உன்னால் தூங்க முடியணும். அதாவது அலாரம் வச்ச மாதிரி பசிக்கக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு பசிக்கணும்னா எனக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நம்ம தூங்கலாம் அப்படின்னு நான் தூங்கினா தூங்கிடுவேன் அந்த மாதிரி. ஸோ
கொஞ்சம் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது நடக்கும். நீங்க ட்ரை பண்ணா தான் அது பண்ண முடியும். ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருக்காதீங்க. கம் ஆன் பேக் டூ ஃபார்ம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு நாள் இப்போ 1 நாள் முடிஞ்சு போச்சு. யூ ஹேவ் டூ கம் பேக் டூ நார்மல். படிக்க ஆரம்பிக்கணும். அப்பப்போ ஃபீல் பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் ஃபீல் பண்றதுக்கு ஒரு டைம் வச்சு ஃபீல் பண்ணுங்க. எந்நேரமும் ஃபீல் பண்ணினே இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஓகே ஃபீலிங்ஸ் டைம்னா ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கக்கூடாது. கம் பேக் திருப்பி நார்மலா ஆவுங்க. அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படிச்சீங்களா? ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் எடுங்க. திருப்பி 3 ஹவர் 4 ஹவர் படிங்கன்னா 1/2 அன் ஹவர் பிரேக் எடுங்க. அம்மா, அப்பா கூட நல்லா பேசுங்க. வீடே ஏதோ அழுவு வீடு மாரி இருக்கு. இப்போ எல்லாரும் பேசுறத பார்த்தா ஏதோ செத்துட்டாங்க யாரோன்ற மாரி இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. டேய் அவ்வளோலாம் ஒர்த் இல்லடா நீங்க. அவ்ளோ ஃபீல் பண்றதுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்லடா. ஒருத்தவங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்றாங்க. ஏய் இப்போதெல்லாம் 18 வயசு ஆகுது உங்களுக்குலாம். 18, 19 வயசு ஆகுது. இப்போலாம் வாழ்க்கைய போனத பத்திலாம் ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால நான் எவ்வளவோ பேர் 22 வயசு 23 வயசு இப்போ சிஏ முடிக்கிறத பார்க்குறேன். அவங்க எல்லாருமே இன்டர்லயோ ஃபவுண்டேஷன்லயோ ஃபெயில் ஆகி தான் வந்திருக்காங்க. ஓகேயா? அவ்வளோதான் அது மறந்து போச்சு. இப்போ நீ ஃபைனல் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீ ஃபவுண்டேஷன் 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதெல்லாம் உனக்கு என்ன பெருசாக ஃபீலிங் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த நாள் போயிடுச்சுன்னா இந்த நாள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். லைக் இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்த டைம் பாஸ் ஆகிட்டோம்னா அப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபெயிலியர் போது எப்படி இருந்தேன்னு உட்காந்து 4 நாள் ரூம் போட்டு அழுவியா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு டே உனக்கு ஃபீலிங்காக இருக்குதா? ஓகே டன் முடிஞ்சிச்சு. இது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். திருப்பி இன்னைக்கு அடுத்து ஆகிற வேலையை பார்க்கலான்ட்டு தான். நீ எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருந்த நினச்சி ஹாப்பியாக இருந்திருக்க சொல்லு. இப்போ எவ்வளோ நாள் சேடாக இருக்கிறத நினச்சி சேடாக இருக்க, எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி ஹாப்பியாக இருந்திருக்க சொல்லு. நீ ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன். யோசிச்சு பாரு. அப்போ ஏன் சேடாக இருக்கிறத நினச்சி சேடாக இருக்க? அப்போ அதை பண்ண மாட்டேன்னா அப்போ இதை மட்டும் ஏன் பண்ற? ஸோ டோன்ட் கீப் ஆன் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். நடந்துருச்சு. 5ஆம் தேதி முடிஞ்சு போச்சு, 4ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. அதை நினச்சிதான் வரக்கூடாது. அது ஓவர். சரியா? இப்போ சில பேர் எல்கேஜியே 3.75 வயசுல தான் சேர்றாங்க. நீ எல்கேஜி 3 வயசே சேர்ந்துருக்கலாம். அப்போ ஒரு வருஷம் வேஸ்டா போச்சுன்னு அவன் ஃபீல் பண்றான். யோசிச்சு பாரு. இப்போ அவன் 12th முடிக்கிறதுக்கே 18 வயசு ஆகுது. நிறைய பேர் நான் 12th முடிக்கும் போது பார்க்குறேன் 18 வயசுக்கு மேலே தான் 12th முடிக்கிறாங்க. ஆனா நான் 17 வயசு ஸ்டார்டிங்கே 12th முடிச்சோன்னு பார்த்துருக்கேன். ஓகே. அவன் சிஏ முடிக்கும் போது அவன் வயசு 20 தான் இருக்கும். 20.5 அவன் சிஏ முடிப்பான். இப்போ நீ எல்லா அட்டெம்ப்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்சா கூட நீ 21.5 தான் சிஏ முடிப்பேன். அப்போ ஒரு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு அழுவியா? இது என்ன கணக்கு? எனக்கு புரியவே இல்லை. அதனால இந்த ஒரு வருஷம் போச்சு 6 மாசம் போச்சு எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஓகேவா? ஒருத்தர் ஒரு ஏஜ்ல படிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நீ எவ்வளவோ டைம் டாப்பரா இருந்திருப்ப, எவ்வளவோ டைம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிப்ப, எவ்வளவோ வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கும். அது பல பேரோட வாழ்க்கையில நல்லதே நடந்திருக்காது. அப்போ அவெல்லாம் உன்னை பண்ணிச்சு பொறாமப்படுறானா என்ன? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நடக்கிறது நடக்கும். நீ பாட்டு படி, ஜெயிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.